எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் உங்களை குணமாக்க போறாராம். இன்றைக்கு நீங்க எந்தெந்த காரியத்துல வியாதியோடு வருத்தத்தோடு மனநொந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒருவேளை சரீரத்துல காயம் இல்லாத இருக்கலாம், ஆனா இருதயம் காயமா இருக்கலாம். சில பேர் நம்மளை வார்த்தையிலே காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த காயத்தை ஆண்டவர் குணமாக்குவாராம். நம்ம காலில் அடிபட்டாலோ இல்லை முகத்துல அடிபட்டாலோ ஒரு மருந்து போட்டால் அந்த காயம் ஆறிடும். ஆனா நம்ம இருதயத்தில் இருக்கிற காயத்தை யாராலையும் ஆற்ற முடியாதுங்க. அந்த காயத்தை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம் கடவுள் மட்டுமே நம்ம காயங்களை ஆற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் நொந்து போறேனே, இந்த வார்த்தையை பேசி என்னை காயப்படுத்திட்டாங்களே, ஆண்டவரே இப்படி என்னை வேதனைப்படுத்துறாங்களே, நான் எங்க போவேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே யார்கிட்ட சொல்லி அழுதா என் காயம் ஆறும் சொல்லி நீங்க இன்னைக்கு யோசனையோடு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ எங்கேயும் போய் சொல்ல தேவையில்லை மகளே, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் இருதயம் படுகிற வேதனை, உன் கண்களில் இருக்கிற கண்ணீர், உன் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு உன் காயங்களை நான் ஆற்ற போறேன். அதனால பயப்படாதே, கலங்காதே. ஆண்டவர் உன்னை யார் உன்னை காயப்படுத்தினாங்களோ, யார் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, அந்த கண்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை குணமாக்க போறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.